எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்த இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு நாளுக்காக தான். அது என்னன்னா, நம்ம டிவிகே அதாவது தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சியோடைய ஃபிளாக் அதாவது எந்த கொடி, அவங்களோட சிம்பிள் என்ன? அந்த கொடியில என்ன கலர்? இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளா ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்த ஒரு மொமெண்ட் தான். ஸோ அந்த தமிழக வெற்றிக் கழகத்தினோட பாடல் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டுல வந்து அந்த ஃபிளாக் எதுக்கு? அதோட நெறைய ரீசன்ஸ்லாம் வந்து அதில லைட்டா ஓரளவுக்கு காமிச்சிருக்காங்க. மீதெல்லாம் வந்து அந்த மாநாடு வைக்கிற அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்னதான் இருக்குன்ட்டு கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணி, எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போமே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. அது தளபதி என்ட்ரி தான். இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா? மக்களை வந்து 2 யானையில 2 பேரு 2 பேரு மக்கள வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் அப்படி இப்படி என்ன பண்றது தெரியாம அல்லாடிட்டு இருக்காங்க. அது வந்து டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துல நம்ம வந்து சொல்லல. புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க பார்க்க ஒன்னொன்னா புரியும்னு நெனைக்கிறேன். ஐயோ! அந்த குதிரை சீன் மாரி கூஸ் பம்ப்ஸ் வந்துரும் எனக்கு. அப்பா! ஏய் கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுடா பயங்கரமா. ச்சே! உண்மையா சொல்றத பாருங்க. ஏய் இன்னும் அந்த தளபதி காட்டவே இல்லங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிம்பிளும் காட்டல, அந்த ஃபிளாகோட கலரையும் காட்டல. ஆனா எனக்கு அந்த சீன் பார்த்துட்டு குதிரையிலேருந்து இறங்கி அந்த இறங்குன உடனே இந்த இந்த 2 யானைங்க வந்து சண்டை போட போற சீன் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னவோ ஆ புரியும்னு நெனைக்கிறேன். நல்லா சூப்பரா ஒரு மாரி செம கூஸ்பம்ப்ஸ் ஆவுது. ஏதோ ஃபயர் இருக்குடா அந்த சாங்ல கண்டிப்பா. Really amazing, 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 really, really amazing. இந்த 2 யானை வந்து காப்பாத்திருக்கு. அதாவது மக்கள வாவ்! ரெண்டு பேர் மேல உட்காந்துக்கிட்டு 2 யானைய வச்சுக்கிட்டு மக்கள ரொம்பவே துன்புறுத்துற மாரியும், ரொம்ப கஷ்டப்படுத்துற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஒருத்தர் குதிரையில வந்து இறங்குறாரு. அது வேற யாரும் இல்ல நம்ம தளபதி தான். இறங்குனதுமே அவரோட படையிலருந்து 2 குதிரை குதிரைன்றேன். 2 யானைகள் வந்து இறங்கி அந்த இடத்துல போயிட்டு அந்த 2 யானைய அடிச்சு தும்சம் பண்ணி காலி பண்ணிட்டு சும்மா அப்படியே கெத்தா நின்னு கால தூக்கி நிக்குது. தளபதி அங்க நிக்கிறாப்புல. என் தளபதி தான் இந்த நாட்டையே நல்ல வழியா மாத்துறது எங்க தளபதி மட்டும்தான். என்ன விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் கடைசியா பார்க்கலாம். பார்ப்போம் ஃபர்ஸ்ட்.
எப்படி சொல்றது, ரொம்ப ஆர்ப்பாட்டமான சாங்கே கிடையாது. இப்போ சொல்ல போனா கட்சி சாங் சொன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாங்கு. நான் ஒரு சீண்டி 2026 பெரிய எரிமலையாக்கி அவரை பூகம்பமா வெடிக்க வைக்க போறேன். என்னை பொறுத்தவரைக்கும் இது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இது கட்சி பாட்டு மாதிரி சொன்னால் நம்பவே மாட்டாங்க யாருமே. நிறைய கட்சி பாட்டுலாம் கேட்டிருப்போம், அது அவங்கள பற்றியே இது. ஆனால் இந்த பாட்டில் முழுக்க முழுக்க தமிழக மக்களையும், நடக்க போகிறதையும், நடந்ததையும், இனிமேல் என்ன நடக்க போகும், அதில் வந்து ஒரு மெயினான ஒரு லிரிக் வந்து கரையில்லா கரத்தை பிடித்து தமிழக மக்கள் முன்னேறி போக போகிறாங்கன்ற விஷயங்கள்லாம் வந்து லிரிக்கில் அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல், வேறு லெவல். உண்மையாக சொல்ல போனால் கிளாப் பண்ணலாம். யானைகள் வந்து அந்த 2 யானைக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துதுன்னா தமிழகத்தை நாங்கள் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்போம், அந்த அளவுக்கு உங்களை சேஃபாக வச்சுருப்போன்ற ஒரு விஷயத்த வந்து டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி எனக்கு என்னவோ தோணுது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தப்பாக கூட சொல்லலாம். அதுக்கு நடுவில் வந்து அந்த பச்சை ப்ளூ, அதுக்கு வந்து நீங்கள் பாட்டிலே கேட்டிருப்பீங்க. இந்த லைன் கேட்டால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த லைன் கேளுங்களேன். ஆனால் அதுக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வாகைப்பூ. அந்த வாகைப்பூ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க?